சாவிய குர்ரி. எதுக்குடா பொறுக்கி? குர்ரி நான் போணும்டி, லேட் ஆகுது. அது எப்பறா பொறுக்கி கம்னா அப்படியே பொறுக்கின்றத நிரூபிக்கிற. பொறுக்கி எல்லாம் குர்ரி சாவிய. 4:30 மணி ஆனோனே பொண்ணுங்கனா விட்டுருவாங்க, காலேஜ் ஸ்கூல்லாம் விட்டுருவாங்க, அந்த பிள்ளைல பாக்குறது. லூசி என் ஃப்ரெண்ட் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கறாங்கடி. ஏண்டா நல்ல ஆன்ட்டி சோக்கு பிடிச்ச நாயே எச்சனை. அப்ப பொண்ணுட்ட ஆன்ட்டிங்கறவே நான் போணும்டி குர்ரி. நீ ஆன்ட்டிய கூட தான் பாக்குறேன்னா இவ ஒருத்தி குர்ரி பேசி போணும்டி. என் தங்கச்சியா இங்க தான் நிக்கிறா, அவள தான பாக்க போற. ஆமாடி உன் தங்கச்சியா நிக்கிறா. அப்படியே அரஞ்சிருவேண்டா. அவ தாண்டி வர சொன்னா. அரசமானா சிறுபு கண்ணே அடிச்சிருவேன். ஏன் உன் தங்கச்சியை பார்த்தா எனக்கு உரிமை கிடையாதா? உரிமை இல்லடா மயிரண்டி. நான் வண்டியை போட்டு நடந்தாது போறேன். நீ போ, வண்டியை போட்டு போ. குர்ரி ப்ளீஸ். சாவி தர முடியாது. சொல்லு அது எப்படி? என்ன காஞ்சு புடிச்ச பொறுக்கி நாயடா நீ. காஜி இல்லடி, உன் தங்கச்சி கொண்டு வீட்டை விட்டுட்டு வரேன்டி. உனக்கு ஆட்டோ அங்க இருந்து வரும், ஆட்டோ வரும், அவ வீட்டுக்கு போயிடுவா. ஒன்னும் சின்ன பிள்ளை இல்ல. ஏன் இப்படி இருக்க? சாவியை கொடுங்க, காலைல வேணாலும் சாவியை கொடுங்க.